ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். தன்னுடைய சிறு வயது முதல் தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு வருவதாக கூறி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட வாலிபனிடத்தில் ஆண்டவர் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னபோது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் மனம் அடிவாகி துக்கத்தோடே போய்விட்டான். இந்த பூமியிலே தேவன் அவனுக்கு அருளின ஆசீர்வாதங்கள் அநேகம் இருந்தது. ஆனால் பரலோகம் செல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் சொன்ன காரியத்தை அவனால் செய்ய முடியவில்லை, மனமில்லை. ஒருவேளை அவன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டிருப்பான் என்றால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதோடு அவன் இழந்த எல்லாவற்றையும் பல மடங்கு திரும்ப பெற்றிருப்பான். அவனுடைய அந்த ஒரு குறை, பரலோகத்தில் நித்திய ஜீவன் என்கிற பொக்கிஷம் அவனுக்கு இல்லை. இந்த பூமியின் செல்வத்தின் மேல் அவனுடைய நம்பிக்கை இருந்ததுனால தேவன் சொன்ன காரியத்தை செய்ய அவனால் முடியவில்லை. மத்தேயு 13வது அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றின சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று சொல்லி நித்திய ஜீவன் என்கிற பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் விற்று அதை பெற்றுக்கொள்கிறான். மரியாள் தேவையான ஒன்றை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாள். தாவீதும், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய பிரசன்னத்தையே அவன் நாடினான், தேடினான், பெற்றுக்கொண்டான். அப்போஸ்தலனாகிய பவுலும், ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன், ஓடுகிறேன் என்று சொன்னான். அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்ட இந்த பூமியில நம்முடைய வாழ்நாள் குறுகியது. நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒன்று நித்திய ஜீவன், இல்லையே நித்திய அழிவு. நாம் எதை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று இந்த பூமியிலே நாம் முடிவு செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, நித்திய ஜீவன் என்கிற அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் போன அந்த வாலிபனை போல நாங்கள் இராதபடி ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நாங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் இந்த நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.